வாழ்க்கையை ரொம்ப ஷார்ட்டாகவே கடகடன்னு எல்லாத்தையுமே முடிச்சுக்கிறாங்க. அதுக்கு உங்களோட கருத்து? சாவு நிச்சயம் தானே என்றைக்கும். அதை நோக்கி ஏன் வேகமாக ஓடணும்? உடனே வாழ்க்கை எல்லாத்தையும் பார்க்கணுன்னா வாழ்க்கையில் முடிவு என்றைக்கும் டெத்து தான் இல்லையா? சாவு தான் போகிறோம். ஸோ வாட் ஐம் சேயிங் இஸ் இன் அ பாசிட்டிவ் நோட். ரொம்ப வேகமாக எதுவுமே நடக்கக்கூடாது. எதுவுமே வேகமாக வாழ்க்கைக்குள்ளே வந்தால் அதே வேகத்தில் போயிடும். ஒரு நிதானமாக எதையும் லைஃப்பில் பண்ணுறது தான் நல்லது. முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் சோஷியல் மீடியா பார்த்து உடனே பாப்புலர் ஆகணும், உடனே பண்ணுறதுக்கு எல்லா விதமான விஷயங்களும் பண்ணுறது. அதாவது அவங்க ஒரு மனுஷனாக இருப்பாங்க, பட் லைக்ஸ் வரணும், ஃபாலோஸ் வரணுன்றதுக்காக கண்ணமரன்னு வேறு மாதிரி மனுஷனாக முகமூடிகள் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க நடிக்கிற மாதிரி. ஸோ அது இருந்தால் அது என்றைக்குமே நிம்மதி தராது. லைக்ஸ் ஃபாலோஸ் கிடைக்கலாம், பட் மன நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. வாழ்க்கை கண்டிப்பாக டிப்ரெஷன் நோக்கி தான் போகும். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியா நான் மக்களுக்கு உதவி பண்ணுறேன், ஒரு கம்யூனிகேட் பண்ணுறேன், மக்கள் வாழ்க்கை சிந்தனை நல்வழிப்படுத்தி கொண்டு போகிற ஒரு டூலாக தான் நான் பார்க்குறேன். அது உடனே லைக்ஸ் வரணும், ஃபாலோஸ் வரணும், அந்த மாதிரி பண்ணனா பாவமாக இருக்க நிறைய பேர் பண்ணுறதை. பட் அது கண்டிப்பாக ஒரு மனநோய்க்கு உள்ளாவாங்க. என்னோட சின்ன வேண்டுகோள் என்னென்னா, அவங்களுக்கு ரொம்ப அதை நோக்கி போக நீங்களாக இருங்க. உங்களுக்கான மக்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ள வந்தால் போதும். எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு லைக்ஸ் ஃபாலோஸ் நோக்கி விடாதீங்க. உங்களை நீங்கள் தொலைச்சிடுங்க இந்த ஜேர்னியில்.